Example 5.2 என்ன கொடுத்திருக்காங்க, the mean of 9 observations is 24. என்னென்ன டேட்டா கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். arithmetic mean. மீன்னா என்னது? arithmetic mean, average இதெல்லாம் நமக்கு இங்க ஒண்ணா தான் கொடுத்திருக்காங்க. arithmetic mean என்னதுன்னா sum of all observation. Sum of all observations by number of observation, that is total number of observations. எவ்வளவு observations டோட்டலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு number of observations. இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, the mean of 9 observation mean கொடுத்திருக்காங்க. இதுல mean என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 24. அப்புறமா என்ன கொடுத்திருக்காங்க, number of observations. Number of observations equal to 9. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், sum of observation கண்டுபிடிக்கணும். சரியா? சோ நம்ம என்ன எழுதிக்கலாம், arithmetic mean கொடுத்திருக்கிறதுல 24 எழுதிக்கலாம். that is equal to sum of observation நம்ம என்னவா எடுத்துக்கலாம், x எடுத்துக்கலாம், by number of observations என்னன்னு பாத்தீங்கன்னா 9. so what is x? இங்க இருந்து இங்க போகும்போது என்ன பண்ணணும், நம்ம மல்டிப்ளை பண்றோம். so 24 multiplied by 9. இப்போ என்ன வரும் பாருங்க, 9 4s are 36, remainder 3, 9 2s are 18 plus 3 216. so 216 equal to x, or x equal to 216. இப்போ நம்ம என்ன எழுதணும், sum of 9 observation is equal to 216. sum of 9 observations. Sum of 9 observation is 216. Clear?